இதுக்கப்புறம் அந்த ருத்ரா இனிமே என் வாழ்க்கையிலயும் வரக்கூடாது, உங்க வாழ்க்கையிலயும் உங்களுக்கும் கதிர்க்கும் நடுவுலயும் வரக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு காவியா. அது என்ன வழி சார்? நீங்க செத்து போனோம். ஆமா காவியா, நீங்க ருத்ராவால செத்து போகணும். சார் என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. காவியா, பயந்துட்டீங்களா? ஐயோ, நான் சொன்ன அர்த்தமே வேற. இங்க பாருங்க, அந்த ருத்ரா உங்களை சாகடிக்க பாக்குற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணணும். அந்த இடத்துக்கு நாம ருத்ராவை வர வைக்கணும். இங்க வச்சு அவ உங்களை கொல்ல ட்ரை பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும். அதாவது அந்த முயற்சியில நீங்க செத்துறவும் கூடாது, ஆனா அவ உங்களை கொல்ல பார்த்தாங்கிறது மத்தவங்களுக்கு கண் கூட தெரியணும். நான் சொல்றது புரியுதா? சரி, I will explain. ருத்ரா உங்க மேல இருக்கிற பொறாமையில, கதிர் உங்களோட வாழ்றாங்கிற கோவத்துல அவ உங்களை கொல்ல பார்த்ததா இருக்கணும். இத கதிர் பார்த்து நம்பணும். அதுக்கு கதிர் மெயின் எவிடன்ஸா இருக்கணும். அப்பதான் கதிர் ருத்ராவை ஓப்பனா வெறுக்க ஆரம்பிப்பாரு. ஓகே சார், ஆனா இதனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன காவியா இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்க நல்லதுக்கு யோசிக்கிற எனக்கு ஏன் நல்லதை பத்தி யோசிக்க தெரியாதா என்ன? அந்த கொலை முயற்சி கேஸ்ல ருத்ரா மொத்தமா ஜெயிலுக்கு போயிட்டா எனக்கு நிம்மதி தானே? அவ போலீஸா இருக்கிறதுனால ஒருத்தரை கொலை பண்ண பார்த்ததுக்கு மன்னிச்சு விட்டுருவாங்களா என்ன? அந்த ருத்ராவை தூக்கி உள்ள வைப்பாங்கல்ல? கண்டிப்பா சார். அதுதான் எனக்கும் வேணும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். உங்களுக்கும் எனக்கும் பொது எதிரியா இருக்கிற ருத்ரா மொத்தமா பினிஷ் ஆயிடுவான். கதிரும் உங்க பக்கம் வந்துடுவான். ஓகே தானே? காவியா, இங்க பாருங்க, நான் உங்களை கம்பல் பண்ணல, சரியா? யூ டேக் யுவர் ஓன் டைம். நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் ஐ எம் ஓகே வித் இட். இது வேண்டாம்னா அஃப்கோர்ஸ் நாம இந்த பிளானை விட்டுட்டு வேற பிளானை பத்தி யோசிக்கலாம். வாங்க சார். இங்க சக்திங்கிறது யாரு? நான் தான் சார். ஓ, ருத்ரா மேடம்க்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம் சார், நான் தான் பண்ணேன். ஓ சரி, ராகுலை பத்தி சொல்லணும்னு சொன்னீங்களாமே? சார், கஸ்டமர்ஸ் வருவாங்க, கொஞ்சம் வெளியே அப்படியே தள்ளி போய் பேசலாமா சார்? சரி வாங்க. சரிங்க சார். வாங்க போகலாம் சார். சொல்லுங்க சார். நான் ப்ராப்பரா தஞ்சாவூர் சார். ராகுலுக்கும் தஞ்சாவூர் தான் சொந்த ஊர். நானும் அந்த ராகுலும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருந்தவங்க. அவன் கிளினிக் பக்கத்துல தான் என்னோட மெடிக்கல் ஷாப்பும் இருந்துச்சு.
நம்பர் 1 சைக்கோ சார் அவன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. சைக்கோவா? சைக்கோனா எப்படி? எப்ப பார்த்தாலும் யாரையாவது டார்ச்சர் பண்ணி அதுல சந்தோஷப்படுறவன் சார். யாரையாவது ஒருத்தர் அள வச்சு பார்த்தாதான் அன்னைக்கு பொழுது நல்லபடியா முடிஞ்சதுன்னு அவன் நினைப்பான். பாவம் சார் அவன் ஒய்ஃபு. அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி சார். அதுவும் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து அவன் பண்ணாத டார்ச்சரே இல்லை சார். அனிதா உங்களுக்கு நல்ல பழக்கமா? ஃப்ரெண்டு ஒய்ஃப்ன்ற முறையில ஓரளவுக்கு பழக்கம் சார். ஓஹோ. அது இல்லாம அவன் டார்ச்சர் தாங்க முடியாம அந்த பொண்ணு பல தடவை சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு சார். சூசைட் ட்ரை பண்ணாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா சார். அது என்ன கல்லா மண்ணா சார் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறதுக்கு? உயிரே வேணான்னு ஒருத்தர் முடிவு பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு டார்ச்சரை அனுபவிச்சிருக்கணும் சார். ஓ சரி, நீங்க லாஸ்டா எப்ப ராகுல பாத்தீங்க? நான் சென்னைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு சார். ரொம்ப வருஷமா எனக்கு அவனுக்கும் டச் இல்லை. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னால அவன் யாரோ கூட வேலை பார்த்த டாக்டர் பொண்ணோட எங்கேயோ ஓடி போயிட்டதா கேள்விப்பட்டேன் சார். டாக்டர் பொண்ணு? அதுக்கப்புறம் இப்பதான் அவன் போட்டோவை சோஷியல் மீடியால பார்த்தேன். சரி, ராகுல பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா? ஆமா சார், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ராகுல் அனிதாவை மட்டும் டார்ச்சர் பண்ணல சார். வாசுன்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், அவனையும் அனிதாவோட சேர்த்து வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணான் சார். என்னது? புரியல. சேர்த்து வச்சுனா? சார், எந்த புருஷனும் சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னான் சார். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் அனிதாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு அவனா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதை வச்சு அந்த வாசுவை ரொம்ப டார்ச்சர் பண்ணான் சார். ஆனா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது சார். 2 பேருமே அப்பாவி சார். ராகுல் வாசுவை டார்ச்சர் பண்றது அதோட நிக்கல சார். தப்பான கேஸ்ல 6 மாசம் ஜெயிலுக்கும் அனுப்பி வச்சிட்டான் சார். 6 மாசம் கழிச்சு ஜெயில இருந்து வெளியில வந்த வாசுக்கு யாருமே வேலை கொடுக்கல சார். ராகுலும் இவனுக்கு வேலை கிடைக்க விடாம பாத்துக்கிட்டான் சார். ராகுல் ரொம்ப கொடூரமானவனா இருக்கானே சார். அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சார். அவனால வெறுத்து போன வாசு சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டான் சார். அதுக்கப்புறம் நானும் சென்னைக்கு வந்து மெடிக்கல் ஷாப் திறந்து என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வாசு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் சார். அந்த ராகுல் ஒரு சைக்கோன்னு ரகசியமா ஏதோ ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சிட்டு இருந்தானா. மெடிசன்? அதை வச்சு அவன் பெருசா ஏதோ பண்ண போறான்னு வாசு பயத்தோட சொல்லிட்டு இருந்தான் சார். கடைசியா வாசு என்கிட்ட சொல்லிட்டு போன விஷயம் தான் சார். அனிதா இல்லாம ராகுலுக்கு வேற ஏதாவது ரிலேஷன் இருந்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது சார். ஆனா என்ன மாதிரியே அவனுக்கு குமரன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் சார். குமரன்? ராகுல் சைக்கோன்னா குமரன் ஒரு பெரிய ஃப்ராடு சார். என்ன பேர் சொன்னீங்க? குமரனா? ஆமா சார். நாங்க 3 பேருமே ஒன்னா ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க தான் சார். ராகுல் என்னை விட அந்த குமரன் கூட தான் ரொம்ப க்ளோஸா இருந்தான் சார். ஓஹோ. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த டச்சும் இல்லை சார். ஆனா கண்டிப்பா ராகுலுக்கும் குமரனுக்கும் டச் இருக்கும் சார். ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த மாதிரி. ஆமா, உங்களுக்கு குமரன் கூட எந்த டச்சும் இல்லையா? சார், திருட்டு பையன் கூட நான் ஏன் சார் டச் வச்சுக்க போறேன்? ஆனா அவன் சென்னையில தான் சார் இருக்கான் சார். ஆனா அந்த குமரன் கூட ஒருத்தி இருக்கா சார். அவ பெரிய திருடி. அவ பேரு வித்யா சார். அவ மேல ஒரு 4-5 கேஸ் இருக்கிறதா கூட கேள்விப்பட்டேன் சார். அவ பேர் என்ன சொன்னீங்க? வித்யா சார். சார், 4-5 மாசத்துக்கு முன்னாடி டி நகர்ல 2 பேரையும் ஜோடியா பார்த்தேன் சார். நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டேன் சார். நீங்க சொல்ற வித்யா இவதானா? சார், என்ன சார் இவ போட்டோவை கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க? ஆமா சார், இவளே தான். நீங்க வித்யாவோட போட்டோவை காட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் கூட ராகுல் கதையில வித்யா வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார், நான் வரேன். ஆக ராகுல், குமரன், வித்யா இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க்ல தான் இருக்காங்க. முதல்ல இது ருத்ரா கிட்ட சொல்லணும். என்ன இன்னும் அந்த வித்யா ஃபோன் பண்ணாம இருக்கா? அதான் மேடம் எனக்கு தெரியல. பண்ணுவா. பணம் வேணும்ல,
பண்ணாம இருப்பாளா? அப்படி அவ ஃபோன் பண்ணான்னு வை. நகையை வித்து பணமாக்கிட்டேன், வா வந்து வாங்கிக்க அப்படின்னு வர சொல்லணும். அதானே மேடம்? அதேதான். பரவாயில்லையே, நான் சொன்னத அப்படியே மனப்பாடம் பண்ணிட்ட போல இருக்கு. உழைச்சு வாங்கணுங்கிற நினைப்பே வராதா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் திருடணும், கொல்லணும், நாம மட்டும் சந்தோஷமா இருக்கணும், அதானே? உங்களெல்லாம் சொல்லுங்க சந்துரு சார், என்ன சொல்றாரு அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரு? ருத்ரா அவரு ராகுலை பத்தி நிறைய சொன்னாரு. அந்த சைக்கோவோட சொந்த ஊர் தஞ்சாவூர்னு சொன்னாரு. நல்ல ஊரு, ஆனா அந்த ஊரு பேரு கெடுக்கிறதுக்கு இப்படி ஒருத்தன். சரி, வேற என்ன சொன்னாரு? ராகுலும் மெடிக்கல் ஷாப் ஓனரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களாம். அப்படின்னா அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே. ஆமா ருத்ரா, அத நான் நேர்ல வந்து சொல்றேன். இதுல சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு, அதை இப்ப சொல்றேன். ராகுல் கதையில நம்ம புதுசா தேடுற வித்யாவும் உள்ளவரா? என்ன சொல்றீங்க சார்? நாம தேடுற திருடி வித்யாவா? அவளே தான் ருத்ரா. மெடிக்கல் ஷாப் ஓனர்ட்ட போட்டோவை கட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வித்யாவோட கள்ளக்காதலன் குமரன் ராகுலோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. குமரனா? ஆமா ருத்ரா, அவன் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார். அந்த வித்யா மேடம் குமரனை தான் பார்க்க போயிருக்காங்கன்னு அவளோட ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அடேங்க அப்பா, இது என்ன சார் பெரிய நெட்வொர்க்கா இருக்கு? சோ வித்யாவை லாக் பண்ணா அந்த குமரன் மாட்டுவான், குமரன் மாட்டுனா அந்த ராகுல் சிக்குவான். சிக்கலா இருந்த கேஸ் இப்போ சிங்கிள் லைன்ல வந்துருச்சு சந்துரு சார். எஸ் ருத்ரா. சந்துரு சார், நான் உங்களுக்கு லொகேஷனை ஷேர் பண்றேன், நீங்க இங்கே வந்துருங்க. இவனுக்கு வித்யா எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுவா. அதுக்கப்புறம் நாம போய் அவளை லாக் பண்ணிடலாம். அவளை வச்சு அந்த ராகுல லாக் பண்ணிடுவோம். எனக்கு அந்த ராகுல நேருக்கு நேரா பார்க்கணும் சந்துரு சார். நீங்க உடனே கிளம்பி வாங்க. ப்ளீஸ் சார், கம் ஃபாஸ்ட். உடனே வந்துடுறேன். நீங்க லொகேஷன் அனுப்புங்க, நான் வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க ருத்ரா. கதிர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சிங்களா? இல்ல ருத்ரா, நான் இன்னும் விசாரிக்கல. நான் ஃபோன் பண்ணனா தேவையில்லாத குழப்பம் வரும் சார். வேணா ருத்ரா, நீங்க லைன்லயே இருங்க, நான் கால் போடுறேன் இப்போ. This number is currently switched off. Please try again later. ருத்ரா, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரிங்க சார், நீங்க கிளம்பி உடனே இங்க வந்துருங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிப்போம். இப்போ நமக்கு அந்த வித்யா தான் ரொம்ப முக்கியம். ஓகே ருத்ரா. சார் வந்ததும் சொல்றேன் சார், நீங்க நேரில் வாங்க பேசிக்கலாம். சார் நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க பார்க்கலாம். ஓகே சார். நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார். தேங்க்யூ. வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். உட்காருங்க சார். இப்படி அதெல்லாம் இருக்கட்டும். மாமா எங்க? உங்களுக்கு தெரியாதா சார்? சீனியர் டெல்லிக்கு போயிருக்கார் சார். டெல்லிக்கா? சார் எப்போ போனாரு? ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லி நைட் ஃப்ளைட்டில் தான் சார் போனார். இந்திரா மேடம் இருக்காங்களா? இல்லை சார், அவங்க எப்போவுமே இங்கே வரமாட்டாங்களே. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், அது செல்லுல சார்ஜ் இல்ல. கொடுங்க சார், நான் சார்ஜ் போடுறேன். கொடுங்க. சார் உட்காருங்க சார், ப்ளீஸ் சார் உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன பிளான்? ருத்ரா எப்படி இதுல சிக்குவா? இல்ல அவளை என்ன மாதிரி லாக் பண்ண போறீங்க? எப்படி லாக் பண்ண போறீங்க?
காவ்யா, நீங்க முதல்ல கிளியரா சொல்லுங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்ன சார் இது? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவேனா? முதல்ல எனக்கு அதுதான் வேணும், உங்க நம்பிக்கை. நம்பிக்கை தான் எனக்கு முதல்ல வேணும் காவ்யா. ஆ? ஆ, காவ்யா, ஆக்சுவலா இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் உங்களுக்கு காமெடியா தெரியலாம், ஆனா இதோட ரிசல்ட் ரொம்ப சீரியஸா இருக்கும். என்னால இப்போதைக்கு அதைத்தான் சொல்ல முடியும். ரொம்ப யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணி இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க சார். நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தட்ஸ் காவ்யா. தட் இஸ் காவ்யா. காவ்யா, நான் நினைச்ச மாதிரியே நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை அந்த ருத்ராவால டிஸ்டர்ப் ஆகாம ஸ்வீட்டா இருக்கு. அவ்வளவுதான். ஐ கேன் கேரண்டி தட். சொல்லுங்க சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு டாக்டரா இது அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ். இதை போட்டுக்கிட்டா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அன்கான்ஷியஸா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா சார். ஒரு 3 மணி நேரத்துக்கு மயக்கமா இருப்பாங்க. காவ்யா, நீங்க மயக்கமா இருக்கிற அந்த 3 மணி நேரத்துக்குள்ள அந்த ருத்ராவை நான் இங்க வர வைப்பேன். என்ன சொல்லி வர வைப்பீங்க? அதுக்கெல்லாம் பதில் ரெடியா இருக்கு காவ்யா. நான் சொல்றத கேட்டு ருத்ரா கண்டிப்பா இங்க வருவேன். அதே நேரத்துல நான் இந்த இடத்துக்கு ரூபாவதியையும் வர வைப்பேன். இன்னொரு பக்கத்துல இருந்து உங்க ஹஸ்பண்ட் கதிரையும் வர வைப்பேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். குட். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க மயக்கமா இருக்கிறத பார்த்ததும் ருத்ரா எந்த யோசனையும் இல்லாம உங்களை காப்பாத்துறதுக்கு உங்களை நெருங்குவாங்க. நம்மளோட பிளான் தெரியாம ரொம்ப எமோஷனல் ஆகி அவ ஓடி வந்து உங்களை டச் பண்ணுவா. நீங்க மயக்கமா இருக்கிறத பார்த்துட்டு பதட்டத்துல அப்படியே உங்களை உலுக்குவா, அசைப்பா, ரொம்ப என்னென்னமோ பண்ணுவா. இதெல்லாம் அதோ அந்த கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதுல ரெக்கார்ட் ஆகும். இந்த முயற்சி எல்லாம் உங்களை காப்பாத்துற முயற்சியா தெரியாது. ரூபாவதி அதை அவங்க கொலை பண்றதுக்கான ஒரு முயற்சியா அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் மேட்டர். சார், ரொம்ப பக்காவா இருக்கு சார். வேற வழியே இல்ல. இல்ல, அந்த ருத்ரா கடைசியில இந்த மாதிரி நம்மள கிரிமினல் வேலை பார்க்க வச்சுட்டால. வேற வழி கிடையாது காவ்யா. பசுவுக்கு புல்ல கொடுக்கிற கைதான் பாம்பு அடிக்கிறதுக்கு தடி எடுக்கும். அது நம்மளோட தப்பு கிடையாது, பாம்போட தப்பு. காவ்யா, அவ அந்த காக்கி சட்டை போட்டிருக்காங்கிற திமிர்லையும் கையில பவர் இருக்குங்கிற தெனாவட்லையும் இஷ்டத்துக்கு நம்ம லைஃப்ல அவ ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கா. முதல்ல அவளை இந்த வேலையில இருந்து தூக்கி அவ திமிரா நினைக்கிற அந்த யூனிஃபார்மை கழட்டணும். ரெண்டாவது, அவளை தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்கணும். அதுக்குதான் இந்த பிளான். காவ்யா, நான் திரும்பவும் சொல்றேன், சரியா? உங்களுக்கு என் மேல கம்ப்ளீட்டா நம்பிக்கை இருந்தா இந்த பிளானுக்கு நீங்க ஓகே சொல்லுங்க. இல்லன்னா பரவாயில்ல காவ்யா, we will plan something else. உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன் சார்? நான் ரெடி. தேங்க்யூ காவ்யா. காவ்யா, இன்னையோட இந்த பிரச்சனை மொத்தத்துக்கும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான தீர்வு கிடைக்கும். எனக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும்.
சார் யுல் பி ஃபைன். அந்த ருத்ராவை விடக்கூடாது சார், விடக்கூடாது. ஷூர். அவளை விடவே சாரி காவ்யா, உன்னை ஏமாத்துறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் என் கண்ணு முன்னால் அந்த ருத்ராவை அழிக்கணுங்கிற நினப்பு தான் இருக்கே தவிர மற்றது எதுவும் தெரியல. அதனாலதான் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத வேலையெல்லாம் பார்க்கறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி காவ்யா, ஒரு ஆபத்தான விஷயத்தை உனக்கு பண்ண போறேன். அந்த ருத்ராவை பழி தீக்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னாலும் போவேன், எது வேணாலும் பண்ணுவேன். சாரி சாரி சாரி. உங்ககிட்ட சொன்னது வேற, ஆனா என்னோட பிளானே வேற. நடக்க போறத வெயிட் பண்ணி பாருங்க.